எவ்வளோ காலமா ஐயா லோன்ரி வச்சுக்கிறீங்க? கதவுகளுக்கெல்லாம் கூடுதலாக என்ன இது போடுற நீங்கள்? கோயிலுக்கு நேற்றுக்கு தான் பழகுறோம். ரைட் ரைட். வந்து பொதுச்சந்தை மாசியப்பட்டி பொதுச்சந்தை இருக்கு. சரியா சரியா. சரி சரி. நாட்காலி வர்ற கண்ணாடியாக. உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். இந்த காணொலி பகுதியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நாங்கள் இன்றைக்கி மாசியப்பட்டியிலிருந்து அளவட்டி மட்டும் போன நாங்கள் அந்த காணொலியை தான் உங்களுக்கு பகிர போகிறோம். காணொலியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காணொலி உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். பழைய ஒரு சலூன் ஒன்று காட்டியிருப்போம் காணொலியில். மற்றது ஒரு மரக்காலயன்றெல்லாம் அப்படின்னு காட்டியிருப்போம். நிறைய இடங்கள் ஆலயங்கள் அப்படி இப்படின்லாம் நிறைய காட்டியிருப்போம். காணொலியை முழுமையாக பாருங்கள். காணொலி உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். காணொலியை பார்த்து ஏதாவது லைக் பண்ணி ஷேர் பண்ணி கட்டாயம் கமெண்ட் பண்ணுவோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். கட்டாயம் ஏதாவது கருத்துக்கள் கமெண்ட் அப்படி. ஓகே, நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் தொட்டிலடியாக தான் போய் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இது எல்லாம் காணிகள் எல்லாம் வெளியாக இருக்கு பாருங்க. இங்கே ஒரு அம்மம்மா அவரால் நடந்து வாரா, அவரோட பழக்கம் இந்த விருப்பம். அம்மம்மா வணக்கம். எங்கே போகிறீங்க? அப்போ ஊராக்களோட கதைக்கிறாங்க. இப்போ இங்கே இந்த ரோட்டில் போனால் எங்கே போவோம்? இந்த ரோடு ஓ அங்க இளவால பஸ் போறது. இந்த ரோடு தான் போகும். இந்த ரோட்டை திருப்பி ஏத்துமீங்க. சும்மா கதைக்கிறது தானே ஆக்களோட. அப்ப நாங்க அப்ப இந்த ஊரெல்லாம் காட்டி கொண்டு வரணாங்க. அப்ப ஊராக்களோட கதைச்சு அப்ப போறாங்க. அப்ப இது வந்து மடத்தடி சண்டிப்ப. மடத்தடி சண்டிப்ப. ரைட். அம்மாக்கு எத்தனை வயது? எனக்கு இப்ப 59. சரி சரி. அப்ப நாங்க வரட்டுமே போட்டா என்ன இப்ப நேரம் போனா எங்க போகுது? மாசியப்பட்டி. ரைட். சுண்ணாம்போற பிரியுது. மாசியப்பட்டி தந்தி இருக்கு. அப்படியே மாசியப்பட்டி அங்கால சுண்ணாம்பு அளவட்டி போகுது. சரியா, நாங்க மாசியப்பட்டியை பார்ப்போம். சரியா, வாரமே. நன்றியா. சரியா. ஏன் சிரிக்கிறீங்க? என்னது? சரியா சரியா. சரி சரியா. ஓகே. ஜாட் ஒன்று இருக்கு, சிவன் ஜாட். காவேரிக்குள்ளே இது மெடிக்கல் கிளினிக் இருக்குது. காவேரிக்குள்ள இதன் வந்து மடத்தடி சண்டிலிப்பாயில் பாருங்க. இல்லை ஜாட்டெல்லாம் இருக்குது. அப்படியே போகைகளில் இதில் ஒரு வைர கோவில் இருக்குது. இல்லை மன்னிக்கணும், பிள்ளையார் கோவில். பிள்ளையார் கோவில் இல்லை வேலியெல்லாம் பக்கத்தில் நடந்து வந்து ஐயா மறைக்கணும். இதில் ஒரு கராச்சி ஒன்று வந்துருக்கு பாருங்க. இதால் ஒரு ரோட் போகுது பாருங்க. இங்கே இது எங்கே போகுதுன்னு தெரியல. இதில் பாருங்க, அதில் குட்டி பிள்ளையார் ஸ்டோர்ஸ்ன்னு சொல்லி அடையாளம். இதில் வந்து டியூட்டரி ஒன்று இருக்குது, விஎன் அகாடமி சொல்லி டியூட்டரி உண்டு. அப்படி இதில் பாருங்க பழைய பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது. இதில் பாருங்க ஆக்கள் இருக்கிற மாதிரி அந்த அமைப்பு எல்லாம் அன்றைக்கி ஒரு பழக்கடையில் அப்படியே இருக்கும் போல இருக்குது. இதில் ஒரு பழைய லோன்ரி ஒன்று இருக்குது. என்னண்டு என்ன லோன்ரி பழைய காலத்தில் அந்த நேரத்தில் லோன்ரிலாம் எல்லாரும் அந்த நேரம் லோன்ரிக்கு தானே வந்தது எல்லாரும். இப்போ பெருசாக வாரையில் என்னது இதில் ஸ்கூலுக்கு முன்னுக்கு இருக்கிறீங்க. இதில் வந்து இருக்குது ஸ்கூல் வந்து இப்போ சண்டிலிப்பாய் வடக்கு தமிழ் கலவன் பாடசாலை ஐயாண்ட கடை வந்து முன்னுக்கு இருக்குது பாருங்க. இந்த லோன்ரி கடை வந்து பாருங்க முன்னுக்கு இருக்குது. இப்போ லோன்ரியில் வந்து நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. லோன்ரி வந்து லோன்ரி ரெண்டு சொல்கிறத உடுப்பு அயன் பண்ணுற இடம். இந்த கறிக்கட்டை எல்லாம் இருக்குது பாருங்க. இந்த சிரட்டை கறி அப்படி வாக்கையிலேஞ்சு ஐயா அந்த கடை மேலே இல்லாமல் இங்கே கருத்து போயிருக்கு. இதான் ஐயா அந்த லோன்ரி. வாங்க ஐயாவோட லோன்ரியை பற்றி கதைப்போம். ஐயாவோட எவ்வளோ காலமாக ஐயா லோன்ரி வச்சுக்கிறீங்க? 15 வருஷம் வச்சுக்கிறீங்க. தொடக்கத்தில் என்ன மாதிரி நல்ல வியாபாரமோ? நாங்கள் சுழிபுரம் தான் வச்சிருந்தேன் 15 வருஷம். சுழிபுரத்துலையா? அது விடச்சது விட்டுட்டேன். தான் இதில் வந்து தரணும். ரைட். பாரவே ஆகலாடி பரிவினமோ? 4 வரையும் 4 அப்படி அப்போ என்ன லோன்ரின் பேர் என்ன ஐயாண்ட லோன்ரி போட் போடையில்?
போட்டு என்னத்தை போட்டு எல்லாம் துவந்தா தானே போல் போகல. அதான் என்ன சரி சரி லோன் பேர் என்ன அப்போ? சகனா லோன். சகனா லோன். சரி 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 வீடுங்க ஐயாண்ட. ம் சரியா சரியா அப்போ வரட்டுமே. சரியா கோயில் ஒன்றை கண்டாங்க அப்படி நெட்டு முடிஞ்சு பேர் ஐக்கிய வர ஸ்டைல் அப்போ தலையில் நாளுக்கு சைக்கிள் வாங்கி பார்த்தீங்கன்னா அது வந்து பார்க்கல எங்களுக்கு கோயில் ரோட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜி இதான் அந்த கோவில் சிசிடிவி கேமரா எல்லாம் போட்டுருக்கீங்க. இதுதான் ஒரு பைரவர். சரி திருப்பும் வேணாம். இதில் கடைகள் இருக்குது அப்படி மார்க்கெட்டில். இதில் வந்து கஜன் ஸ்டோர் வெளியில் ஒரு கடை வந்து இருக்காங்க. தொடர்ந்து கோவிக்கல இதில் ஒரு இந்த மாதிரி இருக்காது அப்படி அதில் பார்க்கலஞ்சு வேணும் டச்சு பட்டுருவாங்க பார்க்கல. இதில் ஒரு டச்சு பட்டறை கொண்டு வந்தாங்க. அந்த அண்ணன் வேலை செஞ்சாங்க வந்து இது டச்சு பட்டறை அதில் பாருங்க விதுசன் வந்து போட்டிருக்கணும். இதுதான் நாங்கள் வந்து அந்த டச்சு பட்டறை இந்த பினாப்படம் ஏதாவது கேட்குறாங்க. அந்த காலத்தில் இருந்து இப்போ டச்சு பட்டறை வந்து முதல்ல இருந்து இப்போ மட்டும் டச்சு பட்டறை இருக்குது. அந்த எவ்வளோ அந்த டஸ்ட்னு பார்த்தீங்களா மர டஸ்ட் இதெல்லாம். அண்ணா இதெல்லாம் என்ன மரங்கள் அண்ணா? ஆ கதவுகளுக்கெல்லாம் கூடுதலாக என்ன இது போடுற நீங்கள்? ரைட் கூடுதலாக எது செய்வீனா? காலில் என்ன நடந்த காலில் கட்டிக்கிறீங்க? ரைட் ரைட் டஸ்ட் வருது வேணா. இந்த டஸ்ட் எல்லாம் என்ன செய்வீங்களா? ரைட் ரைட் வேற ஒன்றும் செய்யலாண்ணே. இந்த டஸ்ட்டை வச்சு ஒன்றும் வேற ஒன்றும் செய்யலாண்ணே. சரியாண்ணே சரிண்ணே நன்றியா. சரி வா பாருங்க இதில் அண்ணா வந்து இந்த பழைய திருவேலை எல்லாம் இருக்கு பாருங்க. வேலை செய்வேன் விஜயசனத்தில் போட்டு இதில் வாங்கிட்டான் பழைய கேட்டெல்லாம் இருக்குது. இது தனி ஸ்டாண்ட். சரி நாங்கள் சொல்ல நாங்கள் போகணும். இப்போ பார்க்க குழாம்பு வீதியில் தான் இந்த பட்டறை வந்து இருக்குது தச்சு பட்டறை. சரி வாங்க நாங்கள் தொடர்ந்து எங்களை பார்ப்போம். போஸ்ட் ஆஃபீஸ் உண்டு சின்ன போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா? அது தொடர்ந்து போவோம் நாங்கள். இதில் எல்லாம் ரோட் போகுது வீடுகள் வந்து சிவமும் அறக்கட்டளைக்குரியானது ரெண்டு போட்டிருக்கீங்க. அதில் இதில் ஒரு மேலாடி வீடு ஒன்று இருக்கு. இந்த இதுலேயும் பாருங்க ஒரு வடிவான வீடு ஒன்று இருக்குது. யானை இந்த சின்ன வச்சுக்கணும். இதில் புட் சிட்டி இருக்குது. வசந்தம் புட் சிட்டி இருக்குது. பக்கத்துல இதில் ஒரு பேசர கடை இருக்குது பாருங்க. இங்கே பெரிய ஒரு தேசி மரம் நிற்கிது பார்த்தீங்களா? வந்து பொதுச்சந்தை மாசியப்பட்டி பொதுச்சந்தை இருக்குதாங்க. அதில் இதில் பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று வந்துருக்கு. இதில் வேறுங்க ஒரு பழைய வீடு ஒன்று இருக்குது. ஆட்கள் இருக்கிறவங்க இதுலேயும் ஒரு மரக்காடு ஒன்று இருக்கு. இதை தொடர்ந்து நாங்கள் போய் கொண்டிருக்கோம். இதில் வேறுங்க ஒரு பள்ள ரோட்டு ஒன்று போகுது. அளவாதி ஜிம் போய் நிற்கிற இந்த சுண்டல் கடை ஒன்று இருக்கு. அந்த இரும்பு சாமான பழைய இரும்பு சாமான எல்லாம் வச்சுக்கிற இடம் வந்து இருக்கு. இதில் எப்பட்டியில் இருக்கிற சொத்து கடை பாருங்க. இதில் வகையாக புதிய காலத்து சலூன் ஒன்று வந்துருந்தது. அது வந்து பழைய காலத்து நாட்காலிகள் வந்திருந்தது. ஐயா வந்து அப்பத்தைய காலத்துலேருந்து நாட்காலி இருந்ததால்
உள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாட்டு போட்டிருந்த வேறு வீடியோவில், அதால் வந்து பாட்டு கேட்டால் வந்து காப்பிரைட் வருமென்றால நாங்கள் அந்த சவுண்டை கட் பண்ணிவிட்டு நாங்கள் உங்களுக்கு வாய்ஸ் கொடுத்துறோம் இந்த வீடியோவுக்கு. பாருங்க, உங்களுக்கு அதில் ரேடியோ இருக்கிற பார்த்துருப்பீங்க. இதுதான் அந்த அப்பத்தைய காலத்து சேலூன் ஐயாண்டு பக்கத்தில் வேறுங்க இன்னொரு கடை ஒன்று இருக்குது. வேறுங்க அண்ணன் வேலை செஞ்சு நிற்கிறேன் மேலே. இங்கே வேறுங்க இல்லை பலசரக்கு கடை இருக்குது. அப்படியே இதில் பார்த்துக்க இப்போ வெளியில் மரக்கறியில் வச்சு வைக்கிற கடை இருக்குது. இங்கே இதில் வேறுங்கோ ஒரு பிள்ளையார் கோவில் ஒன்று இருக்குது. இதில் இது முருகன் கோவில் தான், பிள்ளையார் கோவில் தான். பக்கத்தில் பார்க்க சர்ச் ஒன்று இருக்குது. பிள்ளையார் பக்கத்துலேயே சர்ச் ஒன்று இருக்குது. இதில் வேறு ஒரு கடை ஒன்று இல்லை வயசு போன பார்த்தீங்கன்னா இது பாருங்க ஒரு அப்பத்தைய காலத்து காரன்னு நிற்கிதானே. இது காரம் பார்த்தீங்களோ, இது வந்து கராஜம் தான் நிற்கிது. பழைய கடைகள் எல்லாம் இருக்கு பாருங்க. இங்கே வீட்டை பார்த்தீங்கன்னா மேலே புதுசாக வேலை நடந்துருக்கு. இதில் வேறு ஒரு மேல்மாடி இருக்குது. இப்படியே தொடர்ந்து போய்க்க இங்கே அளவட்டிக்கு போகலாம். மற்றது மாசியப்பட்டி என்ற இடத்தான் இப்போ நிற்கிறேன். மாசியப்பட்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அளவட்டி தெற்கு அளவட்டிக்கு வந்துட்டோம். ஐயா வந்து இப்போ பிளாக்கில் ஊற்றி வந்துட்டோம். ஐயா இந்த ஆட்டுக்கோ பிளாக்குள்ள ஆட்டுங்க. ரைட்டு. எத்தனை ஆடு வளர்க்குறீங்க? ரெண்டு மூணு கிடா நிற்கிது. என்ன வீல கிடா போகுது? நாங்கள் எங்க கோயிலுக்கு நேற்றுக்கு தான் பழக்கிறோம். ரைட். அளவு நீ இது அளவட்டி தெற்கு அளவட்டி என்ன? அளவட்டி தெற்கு அளவட்டி. அதில் வந்து மாசியப்பட்டி என்ற ஒரு இடம் இருக்குல்லோ, மாசியப்பட்டி என்ன பேர் வந்த அந்த இடத்துக்கு? அது அந்த காலத்தில் அது பழைய காலத்தில் வேணும். அளவட்டி இந்த 10 பனை அடி என்று சொல்றது. அது 10 பனை அடி என்று சொல்றது. அது அந்த நேரத்தில் இந்த பனைகள் 10 பனை அடி என்று சொல்லுவாங்க. எதுக்குள்ள 10 பனை இருந்தது? அது இந்த ஒழுங்கு காலம் நேராக போக அங்கே தோட்டம் வரி. ரைட். அது பெரிய இடங்கள், பெரிய தேசங்கள். சரி இதுகள் கூட. ரைட்டு. சரி, அப்போ ஐயாக்கு எத்தனை வயசு? எனக்கு என்ன ஒரு 55 வயது. 55 வயது. சரியா. எந்த இப்போ அளவட்டி தெற்கு தானே நீங்களும்? நான் இந்த இடம் தான். சரியா. சரி, அப்போ வாரம் வேறு சொல்ல நினைக்கிறீங்களோ? வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. கோயிலுக்காண்டி தான் இதெல்லாம் இதாண்டு வாரம். வெள்ளிக்காண்டி என்ன ஒரு 1.5 மாதம் கிடக்குது. அப்போ கொஞ்சம் விரிச்சு பிடிச்சா தான் நாங்களும் இதண்டலாம். எல்லாம் பெருங்கிடா எல்லாம் அது. சரி, அப்போ நாங்கள் வெள்ளி கட்டாயம் வருவோமே. 10 பனை அடினா உங்களுக்கு தெரியும். வந்தால் தெரியும். பார்க்க. சரியா வாரேன். போடுவாங்க. சரி. ஐயா வந்து சொல்லியிருப்பார் இடம் எல்லாம் வளர்க்குறாராம். ஐயா வாக்கு வேள்விக்கு நேர்ந்து தான் வளர்க்குறாரு கிட. சம்பிரதாயமாக செஞ்சு கொண்டு வரீங்க. எல்லாம் வேறு பழைய ஹாஸ்பிட்டல் அடையாளம் போட்டு வீடு உண்டு. இதில் வந்து பார்க்கல அங்கே இருக்க முடியாது. வாகனம் கொண்டு வந்து சிடி கடையெல்லாம் பார்த்தீங்களா? இதுலையும் பாருங்க பழைய வீடு ஒன்று இருக்கு. கூடலாம் அடிச்சு வைக்கிறேன் பார்த்தீங்களா? இதில் வேறுங்க பெரிய ஒரு மேல்மாடி வீடு. கீழே ஜூஸ் கடை ஒன்று இருக்கு. அளவட்டி என்ற இடத்துல தான் நிற்கிறோம். அளவட்டியில் இருக்கிற கடையில் பார்த்தீங்கன்னா இது டிக்கெட் கடை ஒன்று இருக்கு. அளவட்டியில் சின்ன டவுன் மாதிரி இது. சின்ன டவுன் வந்து கொஞ்சம் கடைகள் கூட இருக்குது. இதில் இப்போ கடை பூட்டி இருக்கு. அங்கால பாருங்க நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது. இதான் இதில் இருக்கிற அருணோதயா ஸ்கூல். அருணோதயா ஒரு பாகைகளில் முன்னுக்கு ஒரு ஐயா ஒரு அன்றைக்கி வச்சு நம்ம
ஒரு வகையில் தான் நோயா ஸ்கூலில் முன்பக்க வாயில். இதில் வேறவங்க இந்த இலங்கை என்ற படம் போட்டு வச்சுக்கணும். கீழே பார்க்க சமூக மருத்துவ பார்க்கறதுல கீழே புல் எல்லாம் வச்சுக்கணும். வேறவங்க இந்த ஸ்கூலோட பேர் வந்து அழகாக போட்டிருக்கணும். இதில் வேறவங்க இதை எழுதியிருக்கணும். என்னன்னு சொல்லி பார்ப்போம். விடுகை பத்திரம் பெறுதல் மற்றும் இதர விடயங்களிற்கு அதிபரை சந்திப்பதற்கு புதன் கிழமைகளில் 1:30க்கு பின்னர் வருகை தரவும் என்று சொல்லி போட்டிருக்கணும். இப்படி பார்க்க நுழைவாயில் திரு கந்தையா என்ற வகையில் தான் இதில் வந்து இந்த நுழைவாயில் வந்து இவையலால் தான் அமைக்கப்பட்டு கொடுத்துருக்கணும். திறந்தது வந்து இவையெல்லாம் ஓகேக்குள்ள முன்னுக்கே வந்து இந்த தபால் கம்பி வந்துருக்கு. அளவட்டி அஞ்சல் அலுவலகம். மகேந்திர மண்டபம் சொல்லியிருந்தா இதெல்லாம் பாருங்க, தண்ணி ஓடுற மாதிரி வசதியில் கீழே எல்லாம் கிடங்குகள் ஓடுது. அந்த காலத்து வீடு நெஞ்சு மேலே பூப்பண்டெல்லாம் வச்சுக்கணும். இதில் பார்க்க பாருங்க பெரிய பழைய நாச்சார வீடுன்றது. இப்படி வீடு பார்த்தீங்களா? இதுலேயும் பாருங்க இப்படி வீடு பழைய வீடு உண்டு. காற்றெல்லாம் அடிச்சு நான் முறிஞ்சிடக்கு பாருங்க. இந்த வீட்டை கடை பாருங்க, பழைய கடையல் சலூன் இதெல்லாம் இருந்துருக்கு. பார்த்துட்டு வரைங்க இதில் வந்து பாருங்க தனு கடைன்னு சொல்லி அப்பா கடை ஒன்று வந்துருக்கு. இதில் அப்படி பார்க்கல இது வந்து டேஸ்ட்டாக இருக்குமா. முதல்ல வந்து சாப்பிடலாம். இங்கே வந்து திருப்பி சாப்பிடுவோண்டு நான் பாருங்க. இதில் எல்லாம் பனி இந்த ஓலை அந்த தடியில் வச்சு செஞ்சு வச்சுக்கார். பார்க்க கடைசியாக நாங்கள் இப்போ 2 அப்பம் வாங்கிட்டோம். முட்டை அப்பம் வாங்கினாங்க. வேறு ஓனர் அப்பா கடை ஓனர். இதில் வந்து எங்களோட வந்தார். பள்ளத்துக்குலாம் இந்த கடையெல்லாம் இருக்குது. ஒரு அரிசி கடை இருக்குது. இதுக்குள்ளே பார்க்க ஒரு பில்டிங் இருந்தது. இதில் பாருங்க பீப்புள்ஸ் பேங்க் இருக்குது. பராசக்தி விருப்பகம் சொல்லியிருக்காங்க. இதில் வேணுங்க ஒரு பெரிய மேல்மாடி வீடு ஒன்று இருக்குது. வஸ்மிஷன் இல்லைன்னு சொல்லி ரோட்டை பார்த்தீங்களோ, ரோட்டை ஒன்று இதால் போகணும் பாருங்க. இதில் இப்போ வேலை நடந்து கொண்டிருக்கு. பாலம் இதால் நாட்கள் வந்து போயினோம். பாலம் வந்து இப்போ வேலை செஞ்சு வந்துருக்கு. வகை பில்டிங் பட்டர் ஒன்று இதில். தொடர்ந்து போய்களை சர்ச்சின் ஒரு பின்பக்கம் கொண்டு வருது. இந்த இடங்கள் பார்க்க பார்த்தீங்கன்னா உயர காணியாகவும் சில இந்த வீதி மட்டும் உயரமாக இருக்குது. இடங்கள் கொஞ்சம் பள்ளமாக இருக்குது. நான் காட்டுறேன், அப்படி காட்டுறேன். இங்கே சர்ச்சு பார்த்தீங்கன்னா பெரிய சர்ச் ஒன்று இருக்கு. இதில் வகையை பாருங்க. இந்த இதான் நான் சொன்னேன். இந்த பாருங்க இதில் ரோட் ஒன்று தெரியுது. அதுக்குள்ள பாருங்க இப்படி பள்ளம். இதில் போகைக்குள்ள இது ஒரு சின்ன பிள்ளை இந்த ஸ்கூல் ஒன்று வந்துருக்கு. ஆலயம் ஒன்று இருக்குது. இந்த ஆலயத்தின் முன்பாக டேங்க் ஏற்றிக்கணும். இந்த ஆலயத்தை தான் பார்க்க போகிறோம். ஆலயத்துக்கு பார்க்க போகிறதுல வந்து நரசிம்மர் ஆலயம் போல இருக்குல்ல. எனக்கு வழியாத்து அப்படி இதோட போய்க்க பாருங்க. இதில் வந்து ரம் எல்லாம் வச்சு தான் அதை கடை பண்ணி வச்சுக்கிற போய் வர்றது. இங்கெல்லாம் வயல்வெளிகள். இப்போ அதில் ஒரு கண்டுக்குட்டி அன்னைக்கு என்ன காலம் இதில் பாருங்க கடை ஒன்று இருக்கு.
வந்து இது வந்து மல்லாகம். மல்லாகத்தில் இருக்கிற இது வந்து யாழ். பெரிய உறவுகளே இப்படி நாங்கள் இந்த காணொலியை முடிச்சுக்கொள்ளும். காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். காணொலி பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவாக தாங்க. தொடர்ந்தும் காணொலியில் பாருங்கள்.